வெல்கம் எவ்ரிபாடி. நம்ம இப்போ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் லேர்னிங்காக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால் நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு இல்லை, எதிர்பார்ப்புகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருந்தாலும் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வைப்போம், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா, மற்றவங்க கிட்ட இருந்து. அது நம்மளோட ஸ்பௌஸாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், கலீக்ஸாக இருக்கலாம், ஸோ எனிபடி ஃபார் தட் மேட்டர். அப்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறப்போ நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு மாதிரி இருப்போம். ஸோ ஐ லைக் ஹெல்பிங் பீப்புள். எனக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது பிடிக்கும், எனக்கு மற்றவங்களை பாராட்டுறது பிடிக்கும், எனக்கு மற்றவங்களுக்கு கேட்டு ஏதாவது செய்கிறதுக்கு பிடிக்கும், எனக்கு இன்னொருத்தர் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும், எனக்கு ஒருத்தர்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்ம அவங்களும் அப்படியே இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என் ஒய்ஃப் கிட்ட நான் ஒரு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், ஆஃபீஸில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா என் ஒய்ஃப்கிட்டையும் நான் அதை எதிர்பார்ப்பேன். என் ஒய்ஃபும் என்கிட்ட எல்லாமே சொல்லணும் அப்படின்றது நான் எதிர்பார்ப்பேன். அது எல்லா நேரத்துலையும் அவங்களால செய்ய முடியாது. பட் இந்த மாதிரி நான் நினைக்கிறது தப்பு, அது நம்ம செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, நான் ஐ எம் அன் இண்டிவிஜுவல், மை வைஃப் இஸ் அன் இண்டிவிஜுவல். நம்ம ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட். எனக்கு வருது, நான் செய்கிறேன். எனக்கு சொல்லணும்னு தோணுது, நான் சொல்கிறேன். எனக்கு அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுது, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பட் என் ஒய்ஃபோ இல்லை மற்றவங்களோ அவங்களுக்கு அது வரல. ஸோ அதை நம்ம ரொம்ப அப்படி நம்ம எதிர்பார்க்க ஆரம்பித்தோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடும்னா, நான் எல்லாமே சொல்கிறேனே, அவள் ஏன் சொல்ல மாட்டா அப்படின்றப்போ எனக்கு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். அது அந்த ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாமல் ஒரு சண்டைகளோ சச்சரவுகளோ உண்டு பண்ணும். இட்ஸ் நாட் குட் ஃபார் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அப்போ நான் என்ன பண்ணணும், ஐ லவ் டூயிங் இட். நான் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். எனக்கு என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறது பிடிக்குது, எனக்கு என் பேரண்ட்ஸை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறது பிடிக்குது, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்குது. ஸோ ஐ ஹாவ் டு பி மை செல்ஃப். நான் பண்ணுறது நான் என்ஜாய் பண்ணி பண்ணணும். அதே வேளையில் ஐ ஹாவ் டு லெட் தி அதர் பர்சன் டு பி தெம் செல்ஃப். அவங்களா இருக்கிறதுக்கு விட்டுறணும். அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணட்டும், அவங்களுக்கு வர்றதை அவங்க செய்யட்டும், அவங்களுக்கு தோணினா பாராட்டட்டும், அவங்களுக்கு தோணின விஷயத்த சொல்லட்டும், செய்யட்டும். அந்த மாதிரி இருக்கிறப்போ we will avoid getting into unnecessary stress. அப்போது நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதை நம்ம நல்லா ஹெல்த்தியாக கொண்டு போக முடியும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்குதா அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வெயிட் ஃபார் our next video. Thank you so much and happy learning.